வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். நீங்கள் எப்போதும் எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்னைக்கு நம்ம 3 செம்ம டேஸ்டான இனிப்பு பூரணம் வச்சு கொழுக்கட்டை செய்ய போகிறோம். இதுக்கு நான் அரிசி மாவு ஒரு 2 கப் எடுத்திருக்கேன். நீங்கள் எவ்வளோ கொழுக்கட்டை செய்ய போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அரிசி மாவை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. இதை இப்போ நம்ம சுடுதண்ணி விட்டு பிசைய போகிறோம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சுடுதண்ணி விட்டு பிசைய ஆரம்பிங்க. தண்ணி நல்லா சுட சுட ஊற்றுங்க, அப்போ தான் மாவு நல்லா சாஃப்டாக வரும். இனிஷியலாக ரொம்ப சுடும், அதனால ஸ்பூன் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா கை பொறுக்கிற சூடு வந்தோன்னா கை யூஸ் பண்ணிக்கலாம். கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஒரு 2 மணி நேரம் கிடைச்சா போதும், ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். அதுலேயும் 1-1.5 மணி நேரம் அரிசி ஊறுறதுக்கு தான் டைம் நம்மளுக்கு தேவைப்படும். கொழுக்கட்டை மாவு எப்படி ரெடி பண்ணும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ ஆல்ரெடி போட்டாச்சு. ஸோ அதோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணும்னா கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே நம்மளோட மாவு சூப்பராக சாஃப்டாக ரெடி ஆயிடுச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததான் நம்ம ஸ்டஃபிங் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டஃபிங்க்கு யூஸ் பண்ண போகிறது தேங்காய். ஒரு 1/2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்துக்கோங்க. அண்ட் கஷ்டப்பட்டு தேங்காவை துருவணுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா தேங்காவை கட் பண்ணி மிக்சியில் போட்டு 2 சுற்றி சுற்றி எடுங்க. நான் கூட இங்கே மிக்சியில் தான் போட்டிருக்கேன். தேங்காவை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க, அதில் உள்ள மாய்ஸ்சர்லாம் போகணும். தேங்காய் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ ஒரு 1/4 கப் அளவுக்கு பொடிச்ச வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். பொடிச்ச வெல்லம் அப்படிங்கிறதால சீக்கிரம் இது உருகிடும். ஸோ எல்லாம் நல்லா கலந்து வரணும், அது வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சா போதும். உருகினதுக்கப்புறம் ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கிளறிட்டே இருந்தீங்கன்னா ஆறுனதுக்கப்புறம் கெட்டியாயிரும். ஸோ ஜஸ்ட் எல்லாம் கலந்து வரட்டும். கலந்து வந்த உடனே ஆஃப் பண்ணிடுங்க. இங்கே தேங்காய் வெல்லம் எல்லாம் நல்லா கலந்து வந்துருச்சு. இது பர்ஃபெக்டான ஸ்டேஜ். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். முதல் பூரணம் ரெடி. இதை ஸ்டஃப் பண்ணிடலாம். நான் இங்கே கொழுக்கட்டாச்சி யூஸ் பண்ண போகிறேன். கொழுக்கட்டாச்சி இல்லைனாலும் மாவு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு பூரணத்தை நடுவில் வச்சுட்டு உருண்டையாக பிடிச்சி எடுத்துருங்க, அதுவும் நல்லாயிருக்கும். அச்சில் மாவு ஒட்டாமல் இருக்கிறதுக்காக நான் ஒரு 2 ட்ராப் ஆயில் விட்டு நல்லா தடவிருக்கேன். இப்போ மாவு கொஞ்சமாக எடுத்து உள்ள நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. நடுவில் மட்டும் கொஞ்சமா ஸ்டஃபிங் வைக்கிறதுக்கு இடம் விட்டுட்டே வாங்க. ஒரு சின்ன உருண்டை ஸ்டஃபிங் எடுத்து இதில் வச்சிடலாம். கொஞ்சமா மாவு எடுத்து இதை க்ளோஸ் பண்ணிருங்க. இதோ செம்ம சூப்பரா ஷேப்பா வந்திருக்கு. இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம அடுத்த ஸ்டஃபிங்க்கு போயிடலாம். அடுத்ததான் நம்ம எள்ளு யூஸ் பண்ணி பூரணம் ரெடி பண்ண போறோம். ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளு கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எள்ளை நல்லா வறுத்துருங்க. எவ்வளவு தூரம் எள்ளை வறுக்கிறீங்களோ அவ்வளவு தூரம் அதோட டேஸ்ட் நல்லா இருக்கும். எள்ளு வறுபட்டுருச்சுன்னா அங்கங்க ஒன்று வெடிக்க ஆரம்பிக்கும், அதை வச்சு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஸ்டேஜ்ல ஒரு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் ஆட் பண்ணுங்க. இங்கேயும் பழைய கதையை தான், வெல்லம் உருகி நல்லா எள்ளோட கலந்துடணும். அது வரைக்கும் மட்டும் அடுப்புல வச்சா போதும். இதுக்கு மேல ரொம்ப நேரம் அடுப்புல வைக்க வேண்டாம், ஆறுனது ரொம்ப கெட்டியாயிடும். ஸோ ஆஃப் பண்ணிக்கோங்க. அடுத்ததான் இதை ஸ்டஃப் பண்ண போறோம். ஸோ பழைய கதையை தான், மாவிடுங்க, அச்சில ஸ்ப்ரெட் பண்ணுங்க, பூரணம் எடுத்து நடுவுல வைங்க அண்ட் கொஞ்சமா மாவு எடுத்து க்ளோஸ் பண்ணிருங்க. ஸோ எள்ளு பூரணத்தோட கொழுக்கட்டை அடுப்புக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்ததை நம்ம பொட்டுக்கடலை வச்சு ஒரு ஸ்டஃபிங் செய்யலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ பொட்டுக்கடலையை மிக்சியில் போட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நான் இங்கே ஒரு 1/2 கப் பொடி வர மாதிரி எடுத்திருக்கேன். இதை ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கலாம். பொரிக்கடலைங்கிறது ஆல்ரெடி வறுத்த கடலை அப்படிங்கிறதுனால இது ரொம்ப நேரம் வறுக்கணும்னு கிடையாது. அடுத்ததான் இனிப்புக்காக 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை வேண்டாம்னு நினைக்கிறவங்க வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா கலந்து வரணும், அது வரைக்கும் மட்டும் அடுப்பில் வச்சிருப்போம். சுகர் மெல்ட் ஆயிடுச்சுனாலே எல்லாம் நல்லா கலந்து வந்துடும். இது சுகர் உருகிடுச்சு, கலரும் சூப்பராக சேஞ்ச் ஆயிடுச்சு. இதை நீங்கள் அப்படியே ஸ்டஃப் பண்ணாலும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். இல்லையா நம்ம தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதோட இதை கலந்துடலாம்.
ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூரணம் எடுத்தீங்கன்னா ஒரு 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் பொட்டுக்கடலை பொடி ஆட் பண்ணிக்கலாம். இதோ பூரணம் ரெடி. வாங்க பழைய ப்ரொசீஜரை குயிக்கா ரிப்பீட் பண்ணலாம். மாவடுங்க, ஸ்ப்ரெட் பண்ணுங்க, ஸ்டஃபிங் வைங்க, எக்ஸ்ட்ரா மாவு எடுத்து க்ளோஸ் பண்ணிருங்க. சோ 3வது கொழுக்கட்டையும் அடுப்புக்கு போறதுக்கு ரெடியா இருக்கு. இதெல்லாம் இப்போ இட்லி பாத்திரம் யூஸ் பண்ணி வேக வைக்க போறோம். சோ கொஞ்சமா தண்ணி இட்லி பாத்திரத்துல ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிற அந்த கொழுக்கட்டை எல்லாம் இட்லி தட்டுல அடுக்கிருங்க. இது வேகிறதுக்கு ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் தாராளமா போதும். பட் அதுக்கு மேலேயும் வேகாத மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா 20 நிமிஷம் வரைக்கும் விடுங்க. இதோ நம்மளோட கொழுக்கட்டைங்களா சூப்பரா வெந்து ரெடியா இருக்கு. இதை இப்போ வெளியே எடுத்துடலாம். 3 கொழுக்கட்டையுமே செம்ம டேஸ்டா இருக்கும். கண்டிப்பா விநாயகர் சதுர்த்திக்கு ட்ரை பண்ணி பாருங்க. கொழுக்கட்டைங்களாம் இங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறோம். அண்ட் மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.